வணக்கம். நம்மளுடைய வின்வின் டிஎன்பிசி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பத்மாசனி அம்மையார். இப்போ பத்மாசனி அம்மையார் யார், இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இவங்களோட பெருமைகள் என்ன, இதெல்லாம் பார்க்கலாம். இவங்க தான் முதல்ல விடுதலைக்காக சிறை சென்ற பெண், விடுதலைக்காக சிறை சென்ற முதல் பெண்ணுன்ற பெருமையை எடுத்திருக்கவங்க. அப்போது ருக்மணி லக்ஷ்மி பற்றி யார், அவங்க கூட போயிருக்காங்க இல்லையா, ஜெயிலுக்கு போயிருக்காங்க. முதல் பெண் படிச்சிருக்கோம்ல, அவங்க எதுக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாங்கன்னா, உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்ட முதல் பெண்ணாக இருப்பாங்க. இந்தியாவிலேயே அவங்க தான் உப்பு சத்தியாகிரகத்தில் கைது செய்யப்பட்ட முதல் பெண்மணி. யார்? ருக்மணி லக்ஷ்மிபதி. அவங்களையும் இவங்களையும் குழப்பிக்காதீங்க. இவங்க விடுதலைக்காக சிறை சென்ற முதல் பெண், அவங்க உப்பு சத்தியாகிரகத்துக்காக சென்ற முதல் பெண். உப்பு சத்தியாகிரகம் நம்மளுக்கு எப்போ நடந்தது? 1930 தான் நடந்தது, சரியா? இவங்களோட காலகட்டம் பாருங்கள், 1897 1936 சோழவந்தான்ற ஊரில் தான் பிறக்கிறாங்க. இவருடைய கணவர் பேர் ரா சீனிவாசவரதன். இவர் மதுரையில் இருக்க தேசபக்தன் அண்ட் நவசக்தி இந்த 2 நூல் இதழுக்கான ரிப்போர்ட்டராக இருக்கார். தேசபக்தனும் நவசக்தி யாரோடைய புக்கு? இதெல்லாம் நம்ம பாரதியார், சுப்பிரமணிய பாரதியாரோட புக்ஸ் தான், அதாவது இதழ்கள், மேகசைன்னு சொல்லலாம். அந்த புக்கோட மதுரை ரிப்போர்ட்டராக இருந்தவர் தான் சீனிவாசவரதன். இவர் பாரதியோட மிக நெருக்கமான நட்பு கொண்டிருந்தார். அதனால் பத்மாசனி அம்மையாருக்கும் பாரதியாரோட பாடல்கள் ரொம்ப பிடிக்குது. ஸோ இவங்க என்ன செய்வாங்களாம், ஒரு வாட்டியும் போராட்டத்துக்கு போகும்போதும், ஒரு வாட்டியும் அவங்களுடைய அந்த விடுதலைக்கான போராட்டத்தில் ஈடுபடும் போதும் பாரதியார் பாடல்கள் அந்த பாடி தான் மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுப்பாங்களாம். ஒரு தடவை என்ன ஆயிடுது, கள்ளுக்கடை மறியல் நடக்கும்போது கணவர் கைது செய்யப்படுறாரு. அந்த நேரத்தில் இவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறதுனால இவங்களாவே கதர் ஆடைய விற்கிற தொழிலை செய்கிறாங்க. இவங்களே நூல் நூற்பாங்களாம். அதில் வர அந்த துணியை தான் விற்று அதில் தான் சாப்பிட முடியுமா, ஒருவேளை சாப்பாடு தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதனால் குடும்பமே என்ன செஞ்சுருக்காங்க, கஷ்டப்பட்டாலும் விடுதலைக்காக போராடி இருக்காங்க. இவங்களோட பெரிய இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா சகோதரிகள் சங்கம். ஸோ இவங்க 1924 சகோதரிகள் சங்கம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதில் என்ன பண்ணுவாங்களாம், பெண்கள்லாம் ஒன்று கூடி நூல் நூற்பாங்களாம். ஸோ இப்போ சுய உதவி குழுக்கள்ன்ற மாதிரி இப்போ சில வியாபாரங்கள் பண்ணுறாங்க இல்லையா, இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சகோதரிகள் சங்கம்னு சொல்லி ஒன்று கூடி நூல் நூற்பாங்களாம். அப்போ விடுதலைக்கான பேச்சு மட்டும் பேசுவாங்களாம், விடுதலைக்கான வேலையை மட்டும் பார்ப்பாங்களாம். ஸோ சகோதரிகள் சங்கம் நிறுவியர் யாருன்னா பத்மாசனி அம்மையார், விடுதலைக்காக சிறை சென்ற முதல் பெண். அடுத்து இவங்களை பற்றின முக்கியமான வினா என்னதுன்னா, நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் இவங்களும் பங்கெடுக்கிறாங்க சென்னையில். இதுக்காக சென்னைக்கு அவங்க வந்திருப்பாங்க மதுரையிலேருந்து. இதுக்கு வரும்போது இவங்களுக்கு நிறைய அந்த செலவுக்கு காசு தேவைப்பட்டிருக்கும். ஏன்னா இவங்க மட்டும் வர மாட்டாங்க, இவங்க அந்த போராட்டத்துக்கு தேவையான நிறைய மக்களை கூப்பிட்டுட்டு வருவாங்க. அந்த போராட்டம் நடத்தணும்னா அவங்களுக்கு சாப்பாடு வைக்கணும், தங்க வைக்கிற செலவு அதெல்லாம் இருக்கும் இல்லையா. அதுக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நகையை அடமானம் வைத்து அந்த மாஸ் ஆஃப் பீப்புளை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் அவங்களுடைய சொந்த செலவில் என்ன செஞ்சுருக்காங்க, நீல் சிலை அகற்றும் போராட்டத்துக்கு பாடுபட்டிருக்காங்க. யார் இந்த நீல்னா, 1857 சிப்பாய் கழகம் நடக்கும்ல, அந்த கழகத்தில் இவர் மேஜராக இருந்திருப்பார். இவர் என்ன செய்வார்னா, நிறைய பேரை கொண்டு இருப்பார். அப்படி ஒருத்தருக்கு சிலை வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி சோமராஜுலு அப்படின்றவர் தான் ஆரம்பிச்சிருப்பார். இவரோட தலைமையில் ரே சிதம்பர பாரதி, ரா சீனிவாசவரதன்லாம் முக்கியமாக இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இணைந்த பெண் யாருன்னா இவங்க தான் பத்மாசனி அம்மையார். நகையை அடமானம் வைத்து நீல் சிலை போராட்டத்துக்கு இவங்க பங்கெடுத்தது மட்டும் அல்லாமல் இவங்க தன்னுடைய குழந்தையும் என்ன செஞ்சுருக்காங்க, கருவில் இருக்க குழந்தையோட என்ன செஞ்சுருக்காங்கன்னா மாசமாக இருக்கும்போதே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1930 என்ன நடந்திருக்குன்னா, 3 வருஷத்தில் இவங்க உப்பு சத்தியாகிரகம் பண்ணுறாங்க. எங்கே இருந்துன்னா ஜான்சி ராணி பூங்காவில் இருக்காங்க. ஸோ இப்போவும் அவங்க கன்சீவாக தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்களா, போலீஸார் அங்கே காவல் காக்க வந்திருக்க போலீஸார்கிட்ட, நீங்கள் ஏன் இந்த வேலை பார்க்குறீங்க, இந்த வேலையை விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு வாங்க, நம்ம நாட்டுக்காக போராட்டம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்போ போலீஸாக வேலை செஞ்சது நம்ம நாட்டுக்காரங்க தானே அதில் இருந்திருப்பாங்க. அப்படியே 1930 இந்த மாதிரி சொன்னதுனால
பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சான். அதை எப்படி நீங்கள் வந்து போலீஸ்காரங்களை ராஜினாமா பண்ணிவிட்டு போராட்டம் பண்ண சொல்வீங்கன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்களாம், 6 months வந்து அவங்களுக்கு 6 மாதம் சிறை காவல் கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க 1934 மூனான்பட்டின்ற கிராமம், இது அந்த கிராமத்தில் இருக்க 10 ஏக்கர் நிலத்தை பாரத ஆசிரமத்தை கட்டிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. இந்த பாரத ஆசிரமில் வந்து காங்கிரஸ், அதாவது காந்திய கொள்கைகள் பரப்பப்பட்டது. இவங்க வந்து இது மட்டும் இல்லாமல் 1935 மகாத்மா காந்தி சொன்னதோட பேரில் மானாமதுரையில் ஒரு பள்ளி ஆரம்பித்து தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான எஜுகேஷனை கொடுக்குறாங்க. இதை இப்படி பண்ணுங்கன்னு சொன்னது யாருன்னா மகாத்மா காந்தி தான். ஏன்னா இவங்க வந்து காந்திய கொள்கையிலேயும் ரொம்ப பிடிவாதமாக இருந்ததுனால காந்திக்கும் இவங்களை ரொம்ப பிடிக்கும். இவங்களை வச்சு என்ன செஞ்சாங்க, தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கான பள்ளி ஒன்றை மானாமதுரையில் தொடங்கி அதை வந்து நடத்துகிறாங்க. இப்படிலாம் சிறந்த சேவைகள் செய்த இவங்க பத்மாசனி அம்மையார் 14/1/1936 இறந்து போயிடுறாங்க. வெறும் 39 வயசு தான் அப்போ அவங்களுக்கு. ஸோ இவங்களை பற்றி நீங்கள் மறுபடியும் ரீகால் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம், விடுதலைக்காக கைது செய்யப்பட்ட முதல் பெண், நீல் சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கேற்ற முதல் பெண், அப்புறம் இள வயதிலேயே இறந்து போயிடுறாங்க. சரியா, இதெல்லாம் பத்மாசனி அம்மையாரோட முக்கியமான விஷயம். பாரதியார் பாடல்களை பரப்பி அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, விடுதலை உணர்வை ஊட்டுறாங்க. காங்கிரஸில் காந்தி மேலே இருந்த பற்று, காங்கிரஸோட அந்த கொள்கையில் இருந்த பற்றுனால கதராடை அணிகிறாங்க, கதராடையை விற்கிறாங்க, கதராடையை நூல் நூறுக்குறாங்க. நன்றி.